ஸோ இன்னைக்கு டாபிக் பைரேட்டட் புக்ஸ். ஸோ வந்து இதெல்லாம் ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பட் ரீடர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் ஒரு இன்டர்மீடியேட்டோ ஒரு எக்ஸ்பர்ட் ரீடர்ஸ்க்கு வந்து தெரியும் பைரேட்டட்க்கோ ஒரிஜினல் புக்ஸ்க்கோ உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். பட் பிகினருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ரீடராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரிஜினல் புக்குக்கும் பைரேட்டட் புக்குக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும். எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் ரீடர்ஸாக இருந்தாலும் ஏதாவது கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயுமே எல்லா ரீடரோட வீட்லேயுமே கண்டிப்பாக ஒரு பைரேட்டட் புக்காவது வந்துட்டு இருக்கும். எங்கேயாவது நம்மளை வந்து ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு வெப்சைட்டில் போயிட்டு ஒரு 10-15 புக்கு ஆர்டர் வாங்கி பல்பு வாங்கினேன். ஸோ அதனால தான் ஐ ஷுட் டேக் திஸ் டாபிக் டு யூ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது பைரேட்டட் புக்ஸை கண்டுபிடிக்கிறது. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரிஜினல் புக்ஸ்க்கும் பைரேட்டட் புக்ஸ்னால் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரிஜினல் புக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆத்தர் வந்து புக் எழுதுவாங்க. ஒரு ரெப்யூட்டடான பப்ளிஷ் ஹவுஸ்க்கு வந்துட்டு அது போய் அங்கே பிரிண்ட் அடித்து நம்ம மக்கள் கையில் வந்துட்டு வரும். அதில் வந்து ஆத்தருக்கும் பப்ளிஷர் ஹவுஸ்க்கும் அமௌண்ட்டை வந்துட்டு போகும். ஸோ இதுதான் வந்து மேட்ரு. பைரேட்டட் புக்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. இது வந்து இல்லீகலாக வந்து ஒரிஜினல் புக்ஸை அப்படியே காப்பி அடித்து மார்க்கெட்டில் கொண்டு வந்து அது வந்து சீப்பர் ப்ரைஸில் வந்து விற்கிறது. இதில் வந்து யாருக்குமே ப்ராஃபிட் கிடையாது. வாங்குகிற நமக்கு வேணால் அது ப்ராஃபிட்டாக இருக்கலாம். பட் அந்த ஆத்தருக்கும் காசு போகாது, பப்ளிஷர் ஹவுஸ்க்கும் காசு போகாது. யாரும் அந்த டூப்ளிகேட்டாக ஏமாற்றி பிரிண்ட் அடித்து விற்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் ப்ராஃபிட் இருக்கும். இது வந்து குட் ஃபீல் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா மேபி நம்ம சொல்லலாம் நம்ம கம்மி காசு போட்டு ஒரு புக்கை வந்து கையில் வாங்கிட்டோம் அப்படின்னு. பட் நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு பைரேட்டட் புக்ஸில் ஒரிஜினல் புக்ஸ்க்கு இருக்கிற அளவுக்கு குவாலிட்டி கிடையாது. இப்போது ஒரு ப்ரைஸ் பார்ப்போமே, இப்போ வந்து ஒரு புக் ஸ்டோரில் வந்துட்டு நிறைய பேர் வாங்குறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம எம்ஆர்பியில் வந்துட்டு அந்த இடத்துல வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு புக்கு வந்து 399க்கு வந்து புக் ஸ்டோரில் இருக்குன்னா இதே இது வந்து அமேசானில் வந்து உங்களுக்கு வந்து 270 கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100 ருபீஸ் 120 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்குன்னா நான் ஆன்லைனில் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனாலேயே நிறைய பேர் வந்து இப்போ புக் ஸ்டோர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ எங்கே நம்மளுக்கு வந்துட்டு இடிக்கும் அப்படின்னா இந்த ப்ரைஸில் தான் நம்மளுக்கு வந்து இடிக்கும். ஸோ எல்லாருமே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னா பைரேட்டட் காப்பீஸில் வந்து போய் விழுவாங்க. அதில் தான் போய் நம்ம வந்து ஏமாறுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ப்ரைஸ் தான். உங்களுக்கு வந்து ப்ரைஸில் வந்து அப்பட்டமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆன்லைனில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய வெப்சைட்ஸ், ஒரு சில ரெப்யூட்டட் ஆன்லைன் வெப்சைட்ஸுமே கொஞ்சம் ஸ்கேம்லாம் பண்ணுறாங்க தான். அப்போ எனக்கு வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லலாம் வாங்கி 1-2 புக் வந்து பைரேட்டட் புக்ஸ் எல்லாம் வந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு புக் வந்து வாண்டடாகவே நான் வந்து ஆர்டர் பண்ணேன் அந்த வெப்சைட்டில், புக் ஸ்ப்ரிங் இந்தியா அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில். எனக்கு தெரிஞ்சவங்க இல்லையா அது வந்து பைரேட்டட் காப்பியா ஒரிஜினல் காப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வாங்கின ஒரு 20 புக்ஸில் ஒரு 10 புக்ஸ் கிட்டக்கு வந்து பைரேட்டடாக தான் இருந்தது. அது நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ப்ரைஸ்லேயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ப்ரைஸ்லேயே நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போது ஒரு ஸ்டோரில் 399 ஆன்லைனில் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் 270க்கு விற்கிற புக்கை உங்களுக்கு 100 ருபீஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி ஒரிஜினல் ஆகும்? கண்டிப்பாக அது வந்து பைரேட்டட் காப்பி தான். அதுக்காண்டி நான் சீப்பாக இருக்க புக்ஸ் எல்லாமே பைரேட்டட் காப்பீஸ்ன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் வந்து இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஹியூஜாக இருக்கும். இப்போது ஒரு ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சீரீஸ் புக்குன்னு வச்சுக்கோங்க, ஹங்கர் கேம்ஸோ இல்லை டான் ப்ரௌனோ இல்லை வந்து டைவர்ஜன் சீரீஸோ சம்திங் ஹாரி பாட்டர் சீரீஸோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஒரு சீரீஸாக வாங்குறீங்க. பட் அந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸ் புக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து 3000 ருபீஸ் இருக்குது. கடையில் போனால் 4000 ருபீஸ் சொல்கிறான் அந்த சீரீஸ். ஒரு 5 செட்டு புக்கு ஒரு 4000 வச்சுக்கோங்க. பட் இதே இது வந்து இந்த மாதிரி பைரேட்டட் காப்பீஸ் விற்கிற வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 549 ஒன்லி, 600 ஒன்லி. அந்த 3000 அடிச்சுட்டு 50% டிஸ்கவுண்ட் 1500 அப்படின்னு போடுவான். 500 ருபீஸ் அடிச்சுட்டு 70% டிஸ்கவுண்ட்டை வெறும் 100 ருபி 200 ருபி அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நம்ப முடியாத அளவுக்கு வந்து ப்ரைஸில் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிது அப்படின்னா இட் இஸ் அ மார்க்கெட்டிங் கிமிக்ஸ். கண்டிப்பாக வந்து அது வந்து பைரேட்டட் புக்ஸாக தான் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து புக்கோட கவர், உங்களுக்கு வந்து புக்கோட கவர்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டடா, ஸோ இந்த புக் இருக்கா, இது வந்து மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக். ஸோ இதில் உங்களுக்கு இங்கேருந்து நான் வச்சு காமிக்கிறேன்னா என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது? ஸோ உங்களுக்கு ரீடருக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க இதை விட இந்த புக்கு வந்து பிரைட்டாக இருக்குது, இந்த புக்கு வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை தவிர வேறு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது? எதுவுமே இல்லையா? நல்லா நோட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் இந்த புக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கா, இந்த புக்கு வந்து கொஞ்சம் வைடராக இருக்குது. அதே மாதிரி சைஸ்னால்
அந்த ஹைட்டு பாருங்கள், ஹைட்டு வந்து இந்த புக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த புக்கை விட இந்த புக்கு கொஞ்சம் 1/2 இன்ச் உங்களுக்கு தெரியுதா? அதே மாதிரி இப்படி பாருங்கள், டென்சிட்டி தெரியுதா? ஸோ ஒரிஜினல் காப்பி இது. ஒரிஜினல் காப்பி எவ்வளோ டென்ஸாக இருக்குது, பைரேட்டட் காப்பி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த, இது வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் ப்ரைஸ் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறோம், ஓகே. செகண்டு இந்த மாதிரி கவர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். தேர்டு வந்து இங்க். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரிஜினலில் வந்து நான் உங்களுக்கு க்ளோஸர் ஷார்ட்ஸ் வந்து நான் வச்சுருவேன். ஒரிஜினல் வந்து உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம், அதாவது அந்த இங்க்கு கூட குவாலிட்டி வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இங்கோட குவாலிட்டி வந்துட்டு நல்லா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். பட் இந்த பைரேட்டட் புக்கில் வந்து வாண்டடாக ஒரு டெஃபனேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அது ஒரிஜினல் காப்பியில் வந்து அந்த டெஃபனேஷன்லாம் இருக்காது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது வந்து ஒரிஜினல், இது வந்து பைரேட்டட். அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதா? ஸோ இன்னொன்று அந்த ஒரு குட்டி மைன்யூட் தான் அந்த பிரிண்டில் வந்து அந்த கண்ணு. ஸோ இங்கே இருக்குது, இங்கே தெரியலையா? அதே மாதிரி இந்த ஒரு லெட்டர்ஸ்க்கு வந்து ஃபாண்ட் வந்து கொஞ்சம் டெஃபினேஷனாக அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டே வேறு மாதிரி இருக்கும். நான் முடிஞ்சால் நான் ஃபோட்டோ எடுத்து கூட நான் வந்து ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். புக்கோட பிரிண்ட் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஒரு ஒரிஜினல் புக்லேயும் இவ்வளோ மிஸ்டேக்காக பிரிண்ட் வந்து இருக்காது. பிரிண்ட்னா அங்கங்கே இங்க் மார்க் வந்துட்டு இருக்கிறது, இங்க் ஸ்பிளாட்டர் ஆன மாதிரி இருக்குது. சில சமயம் வந்து டெக்ஸ்ட்டு வந்து ஒரே பேராகிராஃபில் ஒரு அந்த இங்க் வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப டார்க்காக, ஒரு இடத்துல வந்து ரொம்ப இங்க் கம்மியாக, அதே மாதிரி மிஸ்ஸிங் பேஜஸ் தான் நிறையா. இதில் வந்து பிரிண்ட்டே இல்லாமல் அங்கங்கே பிளாங்க் பேஜஸ் வந்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லையும் வந்து நம்ம வந்து இது வந்து பைரேட்டட் புக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லெட்டருக்குள்ளே லெட்டர்னு சொல்லி மிஸ்பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பச்சையாகவும் பைரேட்டட் புக்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இந்த பப்ளிஷரோட எப்படி சொல்கிறது, முன்னாடிலாம் அந்த பப்ளிஷரோட டீட்டெயில்ஸ் வந்து நிறைய புக்கில் இருக்காது. சில சமயம் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தரோட ஒரிஜினல் புக்கில் சொல்கிறேன், ஒரிஜினல் புக்கில் இங்கே ஆத்தரோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பப்ளிஷரோட ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி புக் பேக்கில் வந்து கடைசி இதில் வந்துட்டு ஐஎஸ்பிஎன் நம்பர், பப்ளிஷரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே மிஸ் ஆகுது அப்படின்னா இப்போலாம் எல்லாமே பைரேட்னா அச்சஸ்லாம், முன்னாடிலாம் அப்படி கண்டுபிடிக்கலாம். ஐஎஸ்பிஎன் நம்பர் இருக்காது, பப்ளிஷர்ஸோட டீட்டெயில் இருக்காது, அதே மாதிரி அந்த எண்டோட பேஜில் வந்து அந்த அக்னாலேஜ்மெண்ட் மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்துச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் இப்போலாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஐஎஸ்பிஎன் நம்பர் பப்ளிஷரோட இதுலேயே வந்து பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ தைரியம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இல்லீகலாக பண்ணாலும் வந்துட்டு அதையும் வந்து ப்ராப்பராக பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இப்படியும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து என்னென்னா ஃபாண்ட்டோட அலைன்மெண்ட்டு. ஸோ ஃபாண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அப்சல்யூட்லி. அதை வச்சு தான் நம்ம பைரேட்டட் புக்குங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். இத்தனை நாள் சொன்னதெல்லாம் வெறும் ஜுஜுபி, சரியா? இதுதான் மெயின் மேட்ரே. எப்படின்னா இங்கே ஆரம்பிச்சு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்கே ஆரம்பித்த ஸ்வைங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகும். அதே மாதிரி வந்து பேப்பரை வந்து லெட்டர்ஸ் இருக்கும், அதாவது ஈவனாக இருக்காது. அதாவது வந்து நான் காமிச்சிடுறேன். இதுவே ஒரு எக்ஸாம்பிள் தான். எங்களோட காணோம் இந்த இருக்குது உங்களுக்கு தெரியுதா? இங்கே ஆரம்பிக்குதா இந்த ஸ்பேஸிங் பாருங்கள். இங்கேருந்து இப்படி போகுது. இன்னும் என்கிட்ட 1-2 புக்கெல்லாம் இருக்குது, புக் மார்க் பண்ணி வச்சு என் பாப்பா எடுத்து போட்டுட்டா. அதே மாதிரி வந்து லெட்டர் ஃபாண்ட்டை ஒட்டி அந்த பேப்பர் கட்டிங் வந்து இருக்கும். அதாவது அந்த டைட்டில் ஒட்டி கட்டிங் இருக்கும். அந்த இது உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து பைரேட்டட் காப்பி. நம்ம வந்து கடையில் வந்து மோஸ்ட்லி பைரேட்டட் காப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் மாதிரி தான். அந்த மார்க்கெட்டிங் பண்ணி உங்களுக்கு வந்து 500 rupees புக்கு 100 rupee அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது. அதே மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் வந்து நிறையா சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்ஸில் வந்து ஸ்டால்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் 50 rupees 100 rupees இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பைரேட்டட் உங்களுக்கு புக் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கடையில் போயிட்டு நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் தான் பைரேட்டட் காப்பிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். பிகாஸ் அந்த ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் உங்களுக்கு நேரில் பார்த்தா மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ இந்த புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இங்கே இருக்குது, ஆனால் பேப்பர் கட்டிங் இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து ஆரம்பித்து அந்த ஒரு அலைன்மெண்ட்டே இருக்காது. ஒரிஜினல் புக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்காது டெக்ஸ்ட்டில். பட் ஒரிஜினல் புக்கில் எப்படி இருக்குன்னா நீட்டாக அலைன் ஆகிருக்கும். அந்த
சென்டென்சஸாக இருக்கட்டும், ஒழுங்காக ஆரம்பிச்ச இடத்துல இருந்து முடிகிற இடம் வரைக்கும் ப்ராப்பராக ஒரு அந்த ஃபாண்ட் அலைன்மெண்ட் இருக்கும். பட் பைரேட்டட் காப்பீஸில் அப்படி இருக்காது. ஸோ இன்னும் 2-3 புக்ஸ்லாம் எடுத்து வச்சேன். பட் நான் வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட இப்போ கையில் இல்லை அந்த புக்கெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஷைன், அந்த புக்கோட ஷைன், அந்த குவாலிட்டி உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதெல்லாமே வந்து டிஃபர் ஆகும். அதெல்லாம் அப்பட்டமாக தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கு நம்ம அதை பார்க்குறதுக்கு யூஸ்டு புக் மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது வந்து புது புக்கு, ஆனால் வந்து பைரேட்டட் காப்பி. ஸோ உங்களுக்கு வந்து பயங்கரமாக அந்த மிஸ்பிரிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபாண்ட் அலைன்மெண்ட்டு எல்லாமே வந்து டிஃபர் ஆகிறது போக அந்த பேப்பர் கட்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லெட்டர் எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஃபாண்ட் எங்கேருந்து எங்கே போயிருக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இது போக வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த பைரேட்டட் காப்பீஸில் இந்த கவர் இருக்குது தெரியுமா, அவுட்டர் கவர் வந்து ஒரிஜினல் வெர்ஷனில் இருக்கிற மாதிரி அந்த ஷைனோ அந்த குவாலிட்டியோ கொண்டே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு பைரேட்டட் புக் வந்து நான் பார்க்கல. ஸோ ரொம்ப ஃபேடடாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த பேஜ் கட்டிங், அந்த பேப்பர் கட்டிங்லாம் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, இந்த ஆன்லைன்லலாம் கடைசி பாயிண்ட் இது தான். ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா செல்லர்ஸ் வந்து ரீட்டைலர்ஸ் வந்து எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. அந்த ஒரு புக்குக்கு ஒரு செல்லர்கிட்ட 300 ருபீஸ் இருக்குது, இன்னொரு செல்லர் அதே புக்கு 150 ருபீஸ்க்கு விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, ஏன்னா அதில் ரிவ்யூஸ் வந்து போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிவ்யூஸ் வந்து செக் பண்ணணும். இன்கேஸ் வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிவ்யூஸ் செக் பண்ணுங்கள். ஏன்னா அதிலே போட்டிருப்பாங்க இதில் வந்து பைரேட்டட் புக் அப்படின்னு. சில கஸ்டமர்ஸ் வந்து வாங்கின கஸ்டமர்ஸ் வந்து குவாலிட்டி நல்லா இல்லை, அந்த மாதிரி பேஜில் வந்து மிஸ்ஸிங் பேஜஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அந்த ஒரு செல்லரை, அந்த ரீட்டெயிலரை வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணி நீங்கள் வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் ஏமாறுற ஒரு விஷயம் என்னென்னா, புக் ஸ்டோரில் காஸ்ட்லியாக இருக்குது, ஆன்லைனில் இந்த வெப்சைட்டில் காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம ஒரு சீப்பர் சைட் போவோம்னு சொல்லி நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அங்கே தான் நம்ம ஏமாறுறோம். ஏன்னா இப்போது ஒரு சில புக்ஸ் வந்து ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி கடையில் 300 இருக்கும், ஆன்லைனில் 150 தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பைரேட்டட் புக்ஸ் விற்கிற வெப்சைட்டில் 100 ருபீஸ்ன்னு போட்டிருப்பான். மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன, ஒரு 50 ரூபா கூட போட்டு ஒரு ஒரிஜினல் புக்கை வாங்க போகிறோம். சரியா? இப்போது இந்த சீரீஸ்லாம் ஓகே, 3000 ருபீஸ் ஒர்த்து உள்ள ஒரு சீரீஸ் புக்கை வந்து நம்ம ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒரு பைரேட்டட் காப்பி வாங்கினா சரி ஓகே, நம்மளால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது 3000 போட்டு. சரி ஓகே, ஒரு பிகினராக இருக்கும் அப்படின்னா அஃபோர்டபுளாக வாங்கி ரீட் பண்ணலாம். சரி, அதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் ஐ டோன்ட் சப்போர்ட் பைரேட்டட் புக்ஸ். பட் அந்த 200 ருபீஸ் புக்கை கூட வந்து காசு கொடுக்காம பைரேட்டட் காப்பியாக வந்து வாங்குறது வந்து யாருக்குமே லாபம் கிடையாது. இட் சம்ஹவ் ஒரு உண்மையான ரீடரை வந்து அது எங்கேயோ வந்து அது அஃபெக்ட் பண்ணும். இட் டோன்ட் கிவ் அ குட் ஃபீலிங், ஆர் ஐ டோன்ட் ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். அந்த ஹாப்பினஸ்ஸே இருக்காது அதை படிக்கிறப்போ. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பைரேட்டட் புக்ஸ் வந்து வாங்கலாமா வேணாமாங்கிற டிஸ்கஷனுக்குள்ளே நான் போக மாட்டேன். என்கிட்ட வந்து பர்சனலாக யாராவது கேட்டாங்கன்னா நோ, எ பிக் நோ அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒன்று காசு கொடுத்து ஆன்லைனில் வந்து ஒரிஜினல் புக்ஸ் வந்து நீங்கள் வாங்குங்க, கடையில் போய் வாங்குங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியல உங்களால் அப்படின்னா லைப்ரரியில் போய் ஃப்ரீயாக புக் படிங்க. இல்லை எனக்கு ஃபிசிக்கல் புக் ஓன் பண்ணியே ஆகணும் அப்படின்னா யூஸ்டு புக்ஸ் விற்கிற நிறையா ஆத்தென்டிக்கான வெப்சைட்ஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து யூஸ்டு புக்ஸ் வாங்கி படிங்க. ஏன்னா இட்ஸ் வே மச் பெட்டர். என்கிட்ட இருக்க ஒரு 30-40% ஆஃப் புக்ஸ் வந்து யூஸ்டு புக்ஸ் தான். ஸோ ஐ ப்ரிஃபர் யூஸ்டு புக்ஸ் தேன் பைரேட்டட் காப்பீஸ். ஸோ உங்களுக்கு எது வந்து இஷ்டம் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன், டாடா, டேக் கேர், பை, ஹாப்பி ரீடிங், பை, லவ் யூ ஆல்.